ரீசன்ட் வைஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மாயக்கூத்து இந்த திரைப்படத்துடைய திரை விமர்சனம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மாயக்கூத்து திரைப்படம் சமீபத்தில் பத்திரிகையாளர்களுக்கான சிறப்பு காட்சியும் போடப்பட்டது, செலிபிரிட்டிக்கு உண்டான சிறப்பு காட்சியும் போடப்பட்டது. நம்ம செலிபிரிட்டி சிறப்பு காட்சியில் இந்த படத்தை பார்த்தோம். நேற்று தான் இந்த படம் போடப்பட்டது. இந்த படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. சரி, ஓகே, முன்னாடியே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாமே அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. அந்த படத்துடைய விமர்சனத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். மாயக்கூத்து திரைப்படத்தில் நாகராஜ் கண்ணன், டெல்லி கணேஷ், முனுசாமி, தீனா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்துக்கு இசை அஞ்சனா ராஜகோபாலன். இந்த திரைப்படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் ராகவேந்திரா. இந்த படத்துடைய கதை என்னங்க? இந்த படம் பேசிக்காக ஒரு எழுத்தாளர் சம்மந்தப்பட்ட கதை. இது ஒரு தொடர்கதையாக ஒரு பத்திரிகை செய்தியை எழுதிட்டு இருக்காரு. சில விஷயங்களையும் ஞாபகப்படுத்துகிறாங்க நமக்கு. என்னென்னா, சார், பிரிண்ட் மீடியாலாம் முன்ன மாதிரி போகுதா, ஃபஸ்ட்டில் எவ்வளோ காப்பி விற்றுது அப்படின்ற மாதிரி டெல்லி கணேஷ் அதோட பொறுப்பாளராக இருக்கார் அந்த புக் ஷாப்பில். அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. என்னென்னா, இப்போல்லாம் யார் சார் புக்கை படிக்கிறாங்க? எப்போயாச்சும் புக் ஃபேர் வச்சா அப்போ புக்கை வாங்கிட்டு போகிறாங்க, அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சு கூட்டத்தை பார்க்க முடியுது. மற்ற டைம்லலாம் யாருமே இப்போலாம் தொடர்கதை படிக்கிறதோ இல்லை ஒரு நாவல்களை படிக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ யாருமே ஈடுபாடு எடுத்து பண்ணுறது இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாரு டெல்லி கணேஷ் அவர்கள். அதெல்லாம் உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு செய்தியாக தான் பார்க்குறோம். ஏன்னா முன்னாடி மாதிரிலாம் இப்போ பிரிண்டில் யாருமே செய்திகளை படிக்கிறதில்ல. இன்றைக்கி 1008 டிஜிட்டல் ப்ரொமோட் பண்ணுற அளவுக்கு ஆப்புக்கெல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கே தெரியும், எல்லாம் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. யாரா இப்போலாம் உட்காந்து படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போதே ஒரு சுவாரஸ்யமாக இருக்குது அந்த மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் பண்ணது. இந்த படத்துக்கு மெயினாக கதாநாயகன், கதாநாயகி இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் பெருசாக வடிவமைக்கலைங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கதை நகர்ந்துகிட்டே இருக்குது. நாகராஜன் கண்ணன் அவர் தான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர், இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் தான் அந்த படத்துடைய கதை எழுதக்கூடிய ஒரு கதாசிரியராக ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. அவர் கதை எழுத நம்மளும் படம் பார்த்துட்டே இருக்கோம். என்னடா இது, இங்கே ஒரு கதையை காட்டுறாங்க, அங்கே ஒரு கதையை காட்டுறாங்க, திரும்ப பார்த்தா இங்கே ஒரு கதையை காட்டுறாங்க. நீ யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கே திரும்ப லிங்கை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது தெரியுது, ஓ, இவர் கதை எழுதுகிற கேரக்டர் எல்லாமே நமக்கு தனித்தனியாக வடிவமைச்சிருக்காரு. இவரை தன்னை கதை எழுதுறதுனால இவர் தான் பெரிய ஆள், இந்த உலகத்திலே நம்ம தான் பெரிய தலைக்கணம் மிக்க ஆள் அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு சப்ஜெக்டும், நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சப்ஜெக்டும், ரெண்டு விதமான ஒரு சப்ஜெக்டாக இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே சொல்லப்போனால் இந்த படத்தை ஒரு பாராட்டுக்குரிய விஷயம் என்னென்னா, இவங்க யோசித்த விதம், அதை மாதிரி இந்த மாதிரி ஒரு கதைக்களம், இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இப்படியெல்லாம் இருக்கிற ஒரு கேரக்டரேஷன், இந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் அவங்க யோசித்த விதம் இருக்குது பார்த்தீங்களா. உண்மையிலே அந்த க்ரியேட்டிவ் மைண்டுக்கு இந்த ராகவேந்திரான்ற டைரக்டர் நிச்சயமாக பாராட்டலாம். ஏன்னா சில படங்களை நம்ம பார்த்துருப்போம், வா நாங்கள் படத்தை செதுக்கியிருக்கோம், அப்படியே புரட்டி போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போய்ட்டு உட்காந்தா கடைசியில் படத்தில் ஒன்றுமே இருக்காது. ஆனால் இவங்க என்னென்ன ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் எடுத்துருக்காங்க. ஒரு கதை எழுதுறாரு, அந்த கதையில் இருக்கிற கேரக்டரேஷன்லாம் திரும்ப ஒரு டார்கெட் பண்ணுது. நீங்கள் எப்படி அந்த மாதிரி என்னுடைய முடிவை நீங்கள் டிசைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜினேஷன் மூலமாக, அதாவது எப்படி சொல்கிறதுனா, தன்னை ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கிற அளவுக்கு அவர் கதையில் மூழ்கி எழுத வச்சு ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அந்த டைரக்டர். அது உண்மையிலே பாராட்டுகள் தெரிவிக்கலாம். உண்மையிலே நாங்கள் நானும் பல நண்பர்களோட தான் படம் பார்த்தேன். அவங்களே சொன்னாங்க, பரவாயில்ல சார், இது டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க சார். நாங்கள் ஒரு படம் போட ஆரம்பத்தில் சொன்னோம், எங்கெங்கே கதையை கொண்டு போகிறாங்க, திடீர்னு எங்கெங்கே முடிச்சு போடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, கதை எழுதுகிறவரே தன்னை இமேஜினேஷனே பண்ணிக்கிறாரு. ஓ, இவங்களாம் இப்படி கேள்வி கேட்பாங்களே, அது ஒரு கற்பனை கலந்த ஒரு கதையாக இருந்தால் கூட இந்த மாதிரிலாம் இமேஜினேஷன் பண்ணி ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. அது உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஏன்னா அந்த மாதிரி படங்கள் நம்ம, அதாவது நம்ம தமிழ் உலகத்தை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாவல்கள், இந்த தொடர்கதைகள் இதெல்லாம் படித்து பெரிய பெரிய அருவிகள்லாம் எழுதின காலம் இந்த தமிழ்நாட்டில். நல்லா உண்மையாக சொல்லப்போனால் பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய கதாசிரியர்கள்லாம் கதை எழுதியிருக்காங்க. இங்கே பல பத்திரிகைகளில் தொடர்கதைகள்லாம் வந்திருக்கு. ஏன்னா இன்னும் கன்னித்தீவில் இன்னும் முடியாமலே போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியும். அந்த மாதிரி தொடர்ந்து படிக்கிற வாசகர்கள்லாம் தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. இன்றைக்கி காலகட்டம் மாறி போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நடக்கும்போது, இந்த மாதிரி ஒரு கதையை எழுதும்போது இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிற ஆடியன்ஸு, இன்ட்ரெஸ்ட்டாக அந்த கதை களத்தை நகர்த்தி கொண்டு போகிற அந்த கதாசிரியர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கொடி கட்டி பறந்தது தமிழ்நாட்டில். அந்த விஷயங்கள்லாம் நினைவுபடுத்தி எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு தன்னுடைய இமேஜினேஷனே நம்ம முடிவை தப்பாக சொல்லிட்டுமே அப்படின்னு நினைக்கும் போதாக இருக்கட்டும், அந்த முடிவை மாற்றி எழுதுனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டைரக்டர் அழகாக கையாண்டிருக்கேன்னு சொல்லலாம். நல்லாவே ஒரு மொத்தமே பார்த்தீங்கன்னா படமே 1.25 மணி நேரம் தான் சார். 1.25 மணி நேரமும் ஒரு ஸ்லோ ட்ராமாவாக படம் போய்கிட்டே இருக்குது. பட் அங்கங்கே இன்ட்ரெஸ்ட் இங்கே கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஏன் இவங்க கதை ஏன் சம்மந்தம் இல்லை, இவங்க கதைக்கு எந்த சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது என்னென்னா, அது எல்லாமே ஒவ்வொரு கதைகளாக கொடுத்த விதத்தில் அந்த இயக்குனரை பாராட்டலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா,
நம்ம வந்து மாதவன் அவர்களுடைய யாவரும் நலம் படம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த படம் வந்து 2009-10 வந்த படம். அந்த படத்தை நினைவுபடுத்துகிறவங்களுக்கு என்னென்னா, அவங்க ஒரு வீட்டில் வந்து ஒரு டிவி இருக்கும். அந்த டிவியில் ஒரு சீரியல் ஓடும். அந்த சீரியல் வந்து அவங்க வீட்டில் மட்டும்தான் ஓடும், வேறு உலகத்தில் எந்த மூலையிலுமே ஓடாது. அந்த டிவியில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் இவங்க வீட்லேயே நடக்கும். அது இங்கே என்னென்ன நடக்குதோ அதை வீட்லேயே நடக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து கொடுத்துருப்பார் இந்த படத்தோட இயக்குனர் கூட. ஏன்னா அவர் இமேஜினேஷன் பண்ணுற கேரக்டரேஷன் எல்லாமே இவரை திரும்பி டார்கெட் பண்ணுற அளவுக்கு, இவரை போட்டு டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு, என் வாழ்க்கையை இப்படி முடிச்சிட்டிங்களே, எது கதாபாத்திரத்தில் வந்த கேரக்டரே என் வாழ்க்கையை நீங்கள் இப்படி முடிச்சிட்டிங்கன்னு சொல்கிற விதங்கள்லாம் வந்து அழகாக பொருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம மறைந்த நடிகர் டெல்லி கணேஷ் அவர்கள், அவர் ஒரு பதிப்பகத்தோடைய பொறுப்பாளராக வராரு. அவர் சில காட்சி அமைப்புகள் தான் வராரு. இருந்தால் கூட வந்து அவர் பேசுகிற வசனங்கள் வந்து நல்லாவே பொருந்திருக்கு. அந்த அதேமாதிரி முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை பற்றி இந்த படத்தை சொல்லி ஆகணும். செல்வின்னு ஒரு கேரக்டரை ஒருத்தவங்க ஒரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய கதாபாத்திரமும் அழகாக பண்ணியிருக்காங்க. அவரோட கணவராக வரக்கூடியவரும் அவருடைய கதாபாத்திரமும் அழகாக இருக்குது. என்னடா இது, இவங்க என்ன சொல்ல வராங்க, இவங்க கதை மூலயமா வந்து என்ன தான் சொல்ல வராங்க, ஒவ்வொருத்தருடைய முடிவும் இவர் பத்திரிக்கையில் எழுதுகிறாரு, அப்போ அவங்களோட முடிவு எப்படி இருக்கும், இல்லை அந்த முடிவு வந்து நல்ல முடிவாக கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற விதத்தில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னே சொல்லலாம். இவங்க யோசித்த ஐடியாவும் அந்த க்ரியேட்டிவும் கண்டிப்பாக பாராட்டலாம். அதேமாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு கேங்ஸ்டராக வராரு தீனா அவர்கள். நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம். அவர் வந்து ஒரு கேங்ஸ்டராக 49 இது பண்ணிவிட்டு 50வது பண்ணும்போது எனக்கு கை நடுங்குது, முடியல அப்படின்லாம் சொல்கிற விஷயங்கள், எதனால் முடியல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்னென்னா, அந்த ரோலுக்கு வந்து தீனா அவர்கள் வந்து பொருந்தியிருக்காரு அப்படின்றதே சொல்லலாம். அதுவும் முக்கியமாக இந்த படத்தில் வந்து ஒரு மேஜர் ப்ளஸ்ஸும் சொல்லி ஆகணுங்க. இந்த படத்துடைய மேஜர் ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய பின்னணி இசை தான். பாடல்கள் வந்து பெருசளவில் நமக்கு மனசை கவரலாக கூட, நான் இந்த படத்துடைய பின்னணி இசை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய இசையமைப்பாளர் ரஞ்சனா ராஜகோபாலன். உண்மையிலே சொல்லப்போனால் பின்னணி இசை வந்து இந்த மேஜர் ப்ளஸ்ன்னே சொல்லலாம். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தால் கூட சில விஷயங்களை வந்து யோசிக்க வைக்குது. என்னென்ன, இந்த கட்டுரைகளை எந்த பத்திரிகையில் அவர் எழுதுறாரு அப்படின்ற ஒரு விதத்தை தெளிவாக சொல்ல வந்துட்டாங்க. அந்த மக்கள் வந்து படிக்கிறாங்களா, ஏன்னா இவங்கள சுற்றியே காட்டிகிட்டு இருக்காங்களே, எந்த மக்கள் வந்து இந்த கட்டுரையை படிக்கிறாங்க அப்படின்ற விதத்தெல்லாம் பெருசாக அதை காட்டவே இல்லை. அது ஏன்னு தெரியல. இப்போது உதாரணத்துக்கு கூட சொல்லலாம், நம்ம அந்த ரெட்டு திரைப்படம் ஒன்று இருக்கும். ஒரு ஆதின்னு பற்றி ஒரு கதை எழுதுவார் நடிகர் ராஜேஷ் அவர்கள். அந்த கதையை வந்து அவ்வளோ வாசகர்கள் படிப்பாங்க. அந்த வாசகர்கள் படிச்சுட்டு அந்த கதையை வந்து பாதிலே ஸ்டாப் பண்ணோன்னு வாசகர்களே வந்து அப்செட் ஆகிடுவாங்க, என்ன ஆச்சு அந்த ஆதி கதை அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி வந்து வாசகர்களோ இல்லை வந்து ஒரு எந்த பத்திரிக்கையில் வருதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏதாவது மேம்போக்காக வந்து காட்டிகிட்டு போயிருக்காங்க தவிர ஒரு ஆணித்தனமாக காட்டலையே அப்படின்ற ஒரு வருத்தமும் ஏற்படுது. ஏன்னா அந்த மாதிரி கதைகள் எழுதும்போது இந்த கதைகள் வந்து இவங்கள சுற்றியே தான் நகருதே தவிர யார் படிக்கிறாங்க, எந்த பத்திரிகை இப்படின்ற டீட்டெயிலான விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் வந்து ஒரு சூப்பராக இருந்திருக்குன்னே சொல்லலாம். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான ஒரே ஒரு கான்செப்ட் தாங்க. அதாவது ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குவதோ இல்லை வந்து அதை அடைய நினைப்பதோ கஷ்டம், ஆனால் ஒரே விதத்தில் ஒரே செகண்டில் அழிக்கிறது ஈஸி அப்படின்னு இருக்காங்க. ஒரு இடத்துல ஒரு டயலாக் வரும். அந்த டயலாக் வந்து முற்றிலும் உண்மை தான். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குவது வந்து எவ்வளோ கஷ்டம்னு தெரியாது, பட் ஆனால் அதை அழிக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி அப்படின்ற மாதிரி சொல்கிற விதங்கள், சில வசனங்கள், இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு கூடுதல் ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த திரைப்படம் மாயக்கூத்து, ஒரு மாயாஜால சினிமா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.